ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 5 ஒயர் ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டுக்கு ஒரு சைடு நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். நம்ம 3 ஒயர் 4 ஒயர்லாம் பார்த்துருக்கோம். 5 ஒயர் ஹேண்டில் இது கொஞ்சமே நல்லா பெருசாகவே இருக்கும். சரிங்களா, பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த விதமான ஹேண்டில் வேணாலும் போடலாம். 2 ஒயர் ஹேண்டில், முறுக்கு ஹேண்டில், அந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டுக்கு எது போட்டாலுமே அழகாக தான் இருக்கும். நான் 5 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். 5 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயரும் 5.25 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, 5.25 அடியில் 5 ஒயரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயரில் 3 ஒயரும், ப்ளூ ஒயரில் 2 ஒயரும் நான் கட் பண்ணியிருக்கேன் 5.25 அடியில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை அடியில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ளூ, அடுத்து ஆரஞ்சு, அடுத்து ப்ளூ, மேலே ஆரஞ்சு. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இது ஒவ்வொரு ஒயரும் 5.25 அடியில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு எது நடுவில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த லைன் தான் நடுவில் வரும். ஸோ இந்த இதில் நான் நாட் போட போகிறேன். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல அப்படி தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா, ப்ளூ கலரு டைமண்ட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கிற 2 ஒயரில் நான் கொடுத்து வாங்குகிறேன். ரொம்ப ஈஸி தான். நம்ம 4 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் வரும். கொஞ்சம் ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிறது ஆரஞ்சு கலர். ஓகேங்களா, அதை இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்து ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த ஒயர் கீழே போயிருந்தால் இந்த ஒயர் மேலே வரும். அது நம்ம எப்போதும் 4 ஒயர் ஹேண்டில் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி. அதனால் இந்த சைடு இருக்கிறத கீழே கொடுத்து மேலே வாங்கிக்கிறேன். அடுத்து இது கீழே போய் மேலே வரணும். 4 ஒயர் ஹேண்டில் எப்படியோ அதே மாதிரி ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா போட போகிறோம், அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. இப்போது இது மேலே, அடுத்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் 4 ஒயர் ஹேண்டில் 3 ஒயர் ஹேண்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது போடுங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் ஈஸி தான், நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடலாம். அதை ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு இதை போட்டுக்கோங்க. இப்போ இதை அடியில் கொடுத்து இங்கே கொடுத்து, ஓகேவா, டைட்டாக இழுத்துருங்க. அடுத்து இப்போது அடியில் மேலே, அடியில் மேலே. இப்போ அடுத்து மேலே, அடியில், மேலே, அடியில். ஓகேவா, சிக்காக இருக்கும். கீழே 2 பக்கமும் தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. இது இப்படி இழுத்துருங்க, அதை அந்த பக்கம் இழுத்துருங்க. இழுத்துட்டு ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எப்போதும் போல் 2வது ஒயரு எந்த பக்கம் மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் தான் ப்ளூ கலர் 2வது ஒயரு மேலே இருக்குது. ஸோ இதை இந்த பக்கம் இருக்கிற லாஸ்ட் ஒயரை அடி வழியாக கொண்டு லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அந்த மேலே இருந்த ஒயரை உள்ளடங்கின மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி சிக்காயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா தனியாக இருக்க மாதிரி தெரியும். சரியா, இப்போ இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல, அதை அடி வழியாக லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அதுக்கும் அடுத்த ஒயரில் மேலே கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ப்ளூ ஒயரை இந்த சைடு லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரை உள்ளடக்கின மாதிரி கொண்டு வரும், அவ்வளோதான். ஒரு சிக்கு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒயரை அடி வழியாக கொண்டு கடைசி ஒயரை விட்டுறணும்.
கடைசி ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் தான் இதை கொண்டு வந்து மேலே இருக்கும். 2வது ஒயர் பார்த்திங்கன்னா மேல் தூக்குன மாதிரி இருக்கும். அதை உள்ளே அடக்குன மாதிரி கொண்டு வரணும். அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இதை போட்டுடலாம். இப்போ மறுபடியும் அடி வழியாக வந்து இப்போ வந்து இதை இருக்குது சரிங்களா. லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே தூக்குன மாதிரி இருக்கா, அதை உள்ளடக்குன மாதிரி கொண்டு வாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயர் தனியாக மேலே தூக்கிடுவோம் 2வது ஒயரு. ஸோ இதை வந்து அடி வழியாக கொண்டு வந்து நல்லா டைட்டாக போடுங்க. 2வது ஒயரை உள்ளடக்குன மாதிரி வச்சு ஓகே. இப்போ இது கடைசி ஒயரு, லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு லாஸ்ட் ஒயர் இப்படி மடங்கி இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்து விடுங்க சரிங்களா. 3rd ஒயரோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்து விட்டுருங்க. இந்த சைடு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ லாஸ்ட் ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அந்த 3வது ஒயரோட சேர்ந்து இருக்கும். அது தனியாக இழுத்து விட்டுட்டு 2வது ஒயரை உள்ள அடக்குன மாதிரி கொண்டு வாங்க. அது கொஞ்சம் கவனமாக போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பேஸ்கெட் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2வது ஒயரா இப்போ பாருங்கள், இது வந்து கடைசி ஒயரு. இது வந்து இந்த சைடு வந்திருக்கும். நம்ம வந்து அதை கரெக்டாக பார்த்து தான் போடணும் ஓகேங்களா. பாருங்கள் இதோட ஒட்டி இருக்குது. இப்போ இது இதுக்கும் வந்து உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்து போடலாம். நான் வந்து ஒயர் கொடுக்கல, நீங்கள் உங்களுக்கு இஷ்டம்னா ஒயர் கொடுத்து போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம பின்ன வேண்டியதான். சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் வந்து பின்னிடணும். நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். ஏற்கனவே நான் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால அதே ஹைட்டுக்கு நான் பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். எப்போதும் நம்ம சொருகும் இல்லைங்களா, அதே மாதிரி தான். பின்னல் மட்டும் ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு 4 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான். ஒரே ஒரு ஒயர் தான் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா. நான் இதை வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே பின்னிட்டேன். இப்போ வந்து அந்த ஹேண்டில் போட்டிருந்தேன் இல்லைங்களா, இன்னொரு ஹேண்டில், அதே அளவுக்கு ஈக்குவலாக பின்னிட்டேன். இப்போ இருக்கிற ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம சொருகிட வேண்டியதான். இது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு நேராக ப்ளூ நாட்டுக்கும் கீழே இருக்கிற 2 மிக்ஸ்டு நாட்டுக்கு இடையில நான் விடுறேன். உங்களுக்கு எந்த அளவு ஹைட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க. டைமண்ட் டிசைன்ங்கிறதுனால நடுவில் இருக்கிற டைமண்டுக்கும் இந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலரை நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்து 2 நாட்டுக்கு இடையில விடுங்க. சிங்கிள் நாட்டுக்குள்ளே விட வேண்டாம். ஏன்னா இது வந்து 5 ஒயர் ஹேண்டிலுங்கிறதுனால 2 நாட்டுக்கும் இடையில வந்து உள்ளுக்குள்ளே விட்டுக்கோங்க. நம்ம எப்போதும் ஹேண்டில் போடுறப்போ எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபினிஷிங்க. உள்ளுக்குள்ளே நல்லா பிடிச்சி இழுத்துட்டு ஒரு நாட் போட்டுருங்க. எப்போதும் போல் நாட் போட்டுட்டு அப்புறம் சொருகி விட்டுருவோம். நல்லா டைட்டாக இழுத்துட்டு நாட் போட்டுருவோம். இதுக்கு மேலே இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொருகிடலாம் சரிங்களா. நேராக நான் ஓகேவா. இப்போ வந்து சைடில் அப்படியே இந்த சைடு நான் சொருகியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி சொருகிடுங்க. மேலே வந்து ஹேண்டில் விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 சைட்லேயும் வந்து நம்ம ஒரு ஒயரு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாக நாட்டை இழுத்துட்டு சொருகுங்க, இல்லைன்னா வந்து விலகும். ஹேண்டில் 2 ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னொரு ஹேண்டில் போடுறப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால நான் வந்து ஹேண்டில் வந்து ஹைட் வந்து ரொம்ப வைக்கல. உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டாக வேணும் அப்படின்னா நான் 5.25 எடுத்துருக்கேன், நீங்கள் 5 எடுத்துக்கலாம் சரிங்களா. விலகாமல் இருக்கிறதுக்கு 2 சைடும் ஒரு நாட் போட்டுடணும் ஓகேங்களா. நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஹேண்டில் பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே சொருகி விட்டுட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு நகராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து 2 ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயரும் இந்த பக்கம் ஒரு ஒயரும் 2 சுற்று வச்சுருக்கேன். சரிங்களா, இது கொஞ்சம் பெரிய ஹேண்டிலுங்கிறதுனால 2 சுற்று சுற்றி உள்ளுக்குள்ளே நாட் போட்டு சொருகி விட்டுட்டேன். சரிங்களா, இப்போ வந்து ஹேண்டில் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. சரிங்களா, 5 ஒயர் ஹேண்டிலுங்கிறதுனால இது நல்லா பெருசாகவே இருக்குது. பாருங்கள் 2 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதே வந்து நீங்கள் வந்து ஒரே கலரும் 5 ஒயருமே ஒரே கலரில் எடுத்து கூட போடலாம். சரிங்களா, இது வந்து நான் 2 கலர் எடுத்து போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஹேண்டில்னு கிடையாது, எந்த ஒரு ஹேண்டிலும் நீங்கள் போடுறதுக்கு முன்னே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 2-3 ஒயர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நான் இந்த ஹேண்டிலுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுக்கல. ஆனால் நீங்கள் போடுறப்போ ஒரு பெரிய கூட ஒரு 3 ரோலு 4 ரோல் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்து போடுங்க. இது வந்து 2 ரோல் பேஸ்கெட் தான். ஸோ நான் அதனால் உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுக்கல. 2 ஒயர் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இது 2 ரோல் ஒயர் கூட தானே, அதனால் ஒரு 2 ஒயர் கொடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ராங்கு கிடைக்கும். சரிங்களா, உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்தோன்னா ஹேண்டில் இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த 5 ஒயர் ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் கூட போட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹேண்டில்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.